வெல்கம் டு த மோட்டிவேஷன் செஷனுங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, துறவி புத்தர் இருக்கார் இல்லைங்களா, அவர் ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் சொற்பொழிவு பண்ணிகிட்டு இருந்தாருங்களாமா. அப்போ என்னாச்சு, ஒருத்தர் அதை மறைஞ்சு நின்று பார்த்துட்டே இருந்தாருங்களாமா. கூட்டம் முடிச்சதுக்கப்புறம், சொற்பொழிவு கூட்டம் முடிச்சதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணாருன்னா, சொற்பொழிவு கூட்டம் முடிச்சதுக்கப்புறம் புத்தர் துறவிக்கிட்ட நான் இவரை பார்த்து திட்டிகிட்டே இருந்தாராமா. கண்டினியூஸாக இவர்கிட்ட திட்டிகிட்டே இவரை பார்த்து திட்டிகிட்டே இருந்தாராமா. துறவி புத்தர் என்ன பண்ணாருங்களாமா, அதை ஒரு பொருட்டாகவே கன்சிடர் பண்ணாமல் இருந்தாருங்களாமா. ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் என்ன பண்ணாருங்களாமா, கொஞ்சம் நேரம் கழித்து அந்த திட்டிகிட்டே இருந்தார் இல்லைங்களா, அந்த பர்டிகுலர் பர்சன் புத்தரை பார்த்து கேட்டாராம்மா, நான் இவ்வளோ நேரம் உங்களை திட்டிகிட்டே தான் இருந்தேன், உங்களை பற்றி நீங்கள் ஏன் எதுவுமே சொல்லாமல் இருந்தீங்க, எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம தான் இருந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்குங்க அவர் என்ன சொன்னார், புத்தர் துறவி என்ன சொன்னாருங்களாம்மா, இப்போ நம்மக்கிட்ட ஒருத்தவங்க ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க, இல்லை ஏதாவது ஒரு பரிசு பொருள் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கொடுக்கும் போது நம்ம வேண்டான்னு சொல்லிட்டோம், வேண்டான்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, வேண்டான்னு சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆப்வியஸாக அந்த பரிசு பொருளை அவங்கக்கிட்ட வச்சுக்குவாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் என்னை பார்த்து சொன்ன அந்த கடுமையான சொற்களோ, என்னை திட்டின அந்த சொற்களோ நான் எடுத்துக்கல, நான் அதை என் மனசுக்குள்ளார அதை ஒரு பொருட்டாகவே நான் கன்சிடர் பண்ணலை அப்படின்னாருங்களாமா. அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் வசப்பாடின சொற்கள் உங்களுக்கே தான் அது ரிட்டர்ன் கிஃப்டாக உங்களுக்கே அது போய் சேர்ந்துருக்கு. இதில் எனக்கு வருத்தப்படுறதுக்கோ இல்லை வேதனைப்படுறதுக்கோ எனக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு இருந்தாமா புத்தர் துறவி. அப்போ லைஃப்பில் எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய மனுஷங்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சுடு சொற்களை பேசின மனுஷங்கக்கிட்ட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க திட்டுறதோ அவங்க வசப்படுறதோ நம்ம ஒரு பொருட்டாகவே நம்ம அதை எடுத்துக்கவே கூடாது. என்ன வேணால் அவங்க பேசிட்டு போட்டோம், இட் இஸ் நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக் இட் லைஃப் அப்படியே நம்ம போக்கில் நம்ம பாதையை நோக்கி, நம்ம கோல், நம்ம ட்ரீமை நோக்கி நம்ம பயணித்தோம் அப்படின்னா லைஃப் வில் பி அ சக்ஸஸ்ஃபுல் ஒன் அப்படிங்கிறது இஸ் தி மாரல் ஆஃப் த particular video. Thank you.